Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe. ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி தொடங்கியாச்சு இந்த 5ஆம் மாதம் செகண்ட் வீக்குள்ள லைக் உங்களுடைய மேர்ன் ஸ்டெக் ஸோ வரப்போகிற கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஜூன் மாதத்துக்குள்ள உங்களுடைய இந்த கோர்ஸ் முடிகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஆம், முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் எடுத்த உடனே அதை சொல்லணும்னு இருக்கு. என்ன செய்யறது, லைக் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸை லைவ் கிளாஸ்ல அட்டன் பண்ண பாருங்கடா. அப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்றீங்க வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்குமா, நாங்க வீடியோல பாக்குறோம், எங்களுக்கு வேலைகள் கிளாஸஸ் அது இதுன்னு சொல்லி எனக்கு புரியுது. பட் யூனோ தட் நாங்க ரெக்கார்டிங் எப்படியும் குரூப்ல உங்களுக்கு தருவோம். நான் அப்லோட் பண்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆனாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ என்னுடைய அட்மின் சைடால ஓகே இது ஒரு ப்ரொசீஜர்னு நான் செய்ய சொல்லப்பட்டாலும் என்னுடைய கன்செப்ட் சொன்னா முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸ்ல அட்டன் பண்ண பாருங்க. உங்களுடைய பட்ச்மேட்ஸ் இதுல இருக்காங்கன்னு சொன்னா லைவ் கிளாஸ்ல அட்டன் பண்ண பாருங்க. ஏன்னு சொன்னா நீங்க என்னதான் செய்தாலும் வீடியோஸ் வந்து நீங்க பாக்குறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது லைவ் கிளாஸ்ல அட்டன் பண்ற மாதிரி. ஏன்னு சொன்னா நீங்க ஓட விடுவீங்க, தட்டி 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 ஸ்கிப் பண்ணுவீங்க, ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, லைக் 1.2 1.5ல 2 ஸ்பீட்ல விட்டு பார்ப்பீங்க. என்ன புரியும் என்ன புரியான்றது விளங்குறது கேட்க முடியாது. யூ நோ தட் ரைட். ஸோ அதை செஞ்சு பார்க்கணும், அதுக்கு ஒரு பொறுமை வேணும், நோட்ஸ் எடுக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாம் லைவ்ல நீங்க கட்டாயப்படுத்தி நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்ப நீங்க அதை விரும்பிய விரும்பாலும் நீங்க அந்த அடுத்தடுத்த சீக்வன்ஸை பார்க்கணும், செய்து பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும், செய்யணும். ஸோ ரெண்டுக்கும் அப்படி பார்த்தாலும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கன்சிடரபிளான இந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் உங்களோட கன்சர்னை கொடுத்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், எனிவேஸ் ரைட். ஸோ உதாரணத்துக்கு யூ நோ தட் ரைட். இப்போ 30-40 பேர் இருக்க வேண்டிய மேர்ன் கிளாஸ் 10 பேர் தான் இருக்கீங்க. ரைட், மிச்சாக்கள் வீடியோவில் பார்ப்படுது. ஏன் என்றதான் விஷயம். சரி, அஃப்கோர்ஸ் நானும் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். இன்றையிலேருந்து நாம கிளாஸஸ் சாப்டர்ஸ்குள்ள போவோம். நான் இன்றைக்கு சின்ன ஒரு கிக் ஸ்டார்ட்டாக தான் நான் இந்த இன்றைய செஷனை போட்டிருக்கேன். நாளையிலேருந்து நாம இன்னும் டீப்பாக இறங்குவோம். ஏனெண்டா எடுத்த உடனே இன்றைக்கு நான் கணக்கு கதைச்சா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அண்ட் கணக்கு பேர் இன்றைக்கு தான் மைண்ட் செட் வந்திருக்கு. நானும் இன்றைக்கு தான் இந்த மைண்டுக்குள்ள வாரேன். ஸோ அப்போ எடுத்த உடனே கணக்கை இன்றைக்கு படிப்பு சம்பந்தம் கதைக்க முடியாது. அப்போ ஒரு ஷார்ட் செஷன் தான், சரியா? ரைட். பட் இன்னைக்கு நாம இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நாம ஒரு ரிவைன் பண்ணிடுவோம், ஃபுல்லா பார்ப்போம். ரைட், எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், என்ன பார்த்துருக்கோம், என்ன கதைச்சிருக்கோம்ன்றத. அண்ட் பட்ச் 3ல இருக்கிறார்கள் ஆல்ரெடி பேக் அண்ட் ஃபுல்லா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட்ச் 4ல இருக்கிறார்கள் இப்பதான் ஃப்ரண்ட் எண்டை பார்க்க போறீங்க, இனிதான் பேக் எண்டை பார்க்க போறீங்க. எப்படி இருந்தாலும் இப்போ ஃப்ரண்ட் எண்ட் போறதால பட்ச் 3 ஆக்களும் சரி பட்ச் 4 ஆக்களும் சரி தொடக்கத்துல இருந்து வர போறீங்க. அதுதான் விஷயம், ஆல்ரெடி சொன்னதுதான். வீடியோஸ் பார்க்குறவங்க ஓகே, ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் போட்டிருப்பேன், நான் அதை என்ன ஷேர் பண்ண போடாட்டி திருப்பி நான் ஷேர் பண்ணேன். கணக்கு பேர் ஜாயின் பண்ணிக்கிறதால திருப்பி நான் ஷேர் பண்ணேன், பிரச்சனை இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்தியில இருந்து ஒரு வரப்போற இந்த 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 மந்த் வார மந்த் இந்த மே அண்ட் ஜூன்ன்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்து உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. விளங்கி கொள்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு பாருங்க. கோடிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க என்னதான் படிச்சாலும் வீடியோ பார்த்தாலும் பாடமாக்கினாலும் கோடிங்ன்றது உங்களுக்கு கிரியேட்டிவா வரும்னா நீங்க கட்டாயம் அதுக்குள்ள ஊறி இருக்கணும், மினக்கடணும். நீங்க ஒரு எஃபர்ட்டை போட்டு கோடிங்க ட்ரை பண்ணி எரர்கள் எடுத்து ரன் பண்ணி பேக்கேஜஸை பார்த்து எரர்களை சால்வ் பண்ணி ரன் பண்ணின ஒரு ஆளுக்கு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு டோர் வந்து திறக்கும். மிச்சாக்கள் கஷ்டம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், எனிவேஸ் ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் த ப்ரெசன்டேஷன். ஐ ஹோப் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் ஓகே நம்புறேன். ரைட், ஸோ நாம முதல் கிளாஸஸ்ல இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ்ல கொஞ்சம் விஷயங்கள் கதைச்சிருப்போம் ஆல்ரெடி. ஐடி ரிலேட்டட் யார் யார் இருக்கிறீங்க, எந்தெந்த டீம்ல இருந்து வந்திருக்கிறீங்க, ஓ லெவல் ஏ லெவல் டிப்ளமா ஹை டிப்ளமா டிகிரி ஆக்கள் இருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக யார் யார் வாரீங்கன்றது. ஸோ நான் இந்தியா கிளாஸ் ஒரு முதலாவது கிளாஸா கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் நான் திருப்பி ஒரு ரீஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். இந்தியில இருந்து பட்ச் 3யும் சரி பட்ச் 4ம் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த பட்ச் 3க்குரிய பெக்கன் கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்க இந்தியில இருந்து உங்களுக்கு ஒரு சலுகை தரப்பட்டது, யூ நோ தட். பட்ச் 4ஓட திருப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க போறீங்க. அப்ப பட்ச் 3 ஆக்களுக்கும் சரி பட்ச் 4 ஆக்களுக்கும் சரி இந்தியில இருந்து இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சீங்க படிக்கல, கோடிங் அதுகள் இதுகள் எதுவும் கவனிக்காட்டியும் பிரச்சனை இல்லை. ரைட், எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைங்க. நான் இது படிக்கல, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, இது விஷயம் தெரியாது, அப்படி இல்லை, நான் இதை செய்வேன்னு தெரியாது அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு டிஸ்கரேஜ் பண்ற கன்செப்டுகள் அல்லது பிளேம் பண்றதுக்குரிய இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு ஓ லெவலோ ஏ லெவலோ படிச்சு ஹெச்என்டிக்குள்ள வந்தால் அல்லது டிப்ளமாக்குள்ள இருக்கிற ஆக்கள், அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அடுத்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போக போறீங்க. இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் தெரியும், இந்த அளவும் போதும்.
இப்போ கோடிங்கை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போக போறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட ஆசையோட இந்த கான்செப்டை இந்தியா நாள்ல இருந்து தொடங்குங்க, பிரச்சனை இல்லை. ரைட், இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டீங்க, கவனிக்கல, விளங்கல, புரியல, எனக்கு என்ன செய்ய தெரியல, இந்தியில இருந்து பார்த்தா விளங்குமா, அடிச்சா விளங்குமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தனியா வச்சு போட்டு நம்ம இந்தியில இருந்து விஷயத்துக்கு வரும். சரியா? அப்ப இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சைட்ல கோடிங் தேவை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏஐ என்னதான் வந்தாலும் போனாலும், ஏஐஆல் எல்லா விஷயத்தையும் செய்ய முடிஞ்சதா இருந்தாலும் 2023க்கு முன்னாடி உண்மைதான், கஷ்டம் தான். ப்ராஜெக்ட் உண்டு, ப்ராடக்ட் உண்டு உருவாக்குறது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இது எல்லாமே கஷ்டமா தான் இருந்துச்சு. கஷ்டம் மீன்ஸ் லைக் மினக்கடன். பட் இன்றைக்கு அந்த விஷயம் ஈஸி ஆயிருச்சு ஏஐயால, இல்லைன்னு இல்லை. பட் அந்த ஏஐட்ட சொல்லி வேலை வாங்குறதுக்கும் எஃபெக்டிவா அதை செய்யறதுக்கும், ஏஐ உங்களுடைய அசிஸ்டண்டா அதை மாத்தி செய்யறதுக்கும் கட்டாயம் உங்களுக்கு டெக்னிக்கலா சில கன்செப்டுகள் தெரிஞ்சிருக்கணும், டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும், கீ வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கீ ஐட்டம்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன ஸ்டெக்ல வரப்போகுதுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுகளெல்லாம் தெரியாமல சும்மா ஒரு வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனை ஏஐட்ட கேட்டு வேண்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதால உங்களால சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியாது. ஸோ இனிமே வரக்கூடிய என்வாரன்மெண்ட், உங்களுடைய அடுத்த எரால இன் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக விரும்பி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரீங்கன்னு சொன்னா, முடிஞ்சளவுக்கு ஏஐ இன்டகிரேட் பண்ணி ஏஐ ஒரு அசிஸ்டண்டா அவங்களுக்கு மாத்தி நீங்க இன்னும் ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்டை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்ன்றதை தெரிஞ்சு கொள்ள பாருங்க. அதை விட்டுட்டு வெறுமனே பியோர் கோடிங் படிச்சாலும் தப்பு தான். கோடிங்கே தெரியாத ஏஐ வச்சு எல்லாம் நான் செஞ்சிருவேன் நம்பிக்கிட்டு குருட்டுத்தனமா ஒரு 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 பிளைண்ட் ஃபோல்டட்டா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறது தப்பு தான். சரியா? ஏதோ இடத்த பிடிச்சிடலான்னு சொல்லி அப்படி நினைக்க முடியாது. ரைட்? ஸோ அதன்படி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி எங்களுடைய இந்த ஊக்கஸ் அகாடமியில் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கணக்கு நடந்திருக்கு. லெவல் 1 லெவல் 2 நாங்கள் ஃப்ரீயாக செய்து சர்டிஃபிகேட்டுக்கும், அதே தான் லெவல் 3 லெவல் 4க்கும் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு பேமெண்ட் எடுத்தோம். ஆனால் ஒர்க் ஷாப் நீங்கள் பார்க்கலாம் என்ற மாதிரி. இப்போ லெவல் 4 நடக்க போது யூனோது பட்ச் 1க்குரிய தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. லெவல் 6 வரைக்கும் போன பிறகு தான் பட்ச் 2 ஸ்டார்ட் ஆகும். யூனோது என்ன? ரைட்? ஸோ அதுல லெவல் 1 லெவல் 2 ஒரு பேசிக் கோடிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் ஃபோக்கஸ் அகாடமியில யூடியூப் சேனல்ல நாங்கள் பப்ளிக்காவே போட்டிருக்கோம். தட் அதை பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் மேர்ன் ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் தட் பட்ச் 1 முடிஞ்சு, பட்ச் 2 முடிஞ்சு, பட்ச் 3யும் பட்ச் 4ம் இப்போ போய்கிட்டு இருக்கு. ரைட்? ஸோ இதன்படி உங்களுக்கு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்பேன். அதே ஹெச்என்டி படிக்கிற ஊக்கஸ் அகாடமியில் இருக்கிற ஆக்களுக்கு மேர்ன் ரெஜிஸ்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக செமஸ்டர் கிளாஸஸ், அந்த லெவல் 3 ஒர்க் ஷாப், இங்கிலீஷ் ஒர்க் ஷாப்னா ஃப்ரீ என்று சொல்லியிருப்பேன். இப்போ வரைக்கும் அது ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. விரும்புகிற ஆக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் த ஃபர்ஸ்ட் திங், இன்றைக்கு நாம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக கதைச்ச விஷயங்கள்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த மேர்ன் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்டெக், மேர்னுக்குள்ள என்னென்ன விஷயம் வருது, ரியாக்டண்டா என்ன, எக்ஸ்பிரஷன்டா என்ன, நோடண்டா என்ன, மொங்கோ டிபிஎன்டா என்ன, இந்த விஷயங்களை நாளையும் சேர்த்த ஒரு அடுக்கு தான் என்னது ஒரு வெப் அப்ளிகேஷனை செய்யறது. இதே ரியாக்டுக்கு பதிலாக ஆங்குலர் என்ற ஜாவா ஸ்கிரிப்ட் டெக்னாலஜியை பயன்படுத்த ஃப்ரண்ட் எண்டுக்கு அது மீன் என்று சொல்லுவோம். அதை வியூ ஜேஸை பயன்படுத்தினா மேர்ப்னு சொல்லுவோம். இதுதான் அந்த வித்தியாசம். மற்றபடி அதே ஸ்டெக் தான், அந்தந்த ஃப்ரண்ட் எண்டுக்குரிய டெக்னாலஜி மட்டும் மாறுபட போகுது. எப்படி இருந்தாலும் நீங்க கட்டாயம் ஒரு வெப் டெவலப்பரா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா மாற போறீங்க, வரப்போறீங்கன்னு விரும்புறீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக் தெரிஞ்சு கொள்ளணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஓகே, குட். ஸோ சொல்ல போனா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஓகேன்னு சொன்னா அது எப்படி பார்த்தாலும் 2ஆம் பட்சம் தான். நீங்க உண்மையிலேயே ஒரு டெவலப்பருக்குள்ள ஆக பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் போறீங்கன்னா உண்மையா உங்களுக்கு ஓகேன லாங்குவேஜ் பைத்தான். அதுக்கு பிறகு ஜாவா ஸ்கிரிப்ட் நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு ஜாவாவை சொல்லலாம், .NETகளை சொல்லலாம். ரைட்? ஸோ இந்த விஷயங்களை நாம சொல்லலாம். ஆக பேசிக்கா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தனியா படிக்க போறீங்கன்னா பிஹெச்பி கான்செப்டை சொல்லலாம். ஸோ இதுகள் எல்லாமே உங்களோட இருக்க போற ஆக்கள் தான். ஸோ இதுல ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஆள், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட். Sorry guys, right? Okay, right. So, sorry for the interruption. Right. So, இந்த MERN என்ற இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லா ஜாவா பேஸ்டு, ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்ட் டெக்னாலஜிஸ்ன்றதால உங்களுக்கு ஈஸி. ஏன் ஒரு லாங்குவேஜ் நீங்க ஃபுல்லா படிச்சு அதுலயே மாஸ்டரி பண்றதால நீங்க வந்து உங்களால ஒரு ஃபுல் ஸ்டாக்கை தெரிஞ்சு கொள்ள முடியும்.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கன்செப்ட்டுகள், ஒரு அப்ளிகேஷனோட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கன்செப்ட்டுகள், நீங்கள் முன்னுக்கு பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே ஃப்ரண்ட் அண்டுக்குள்ள வரப்போகுதுண்டா, அதை ஆக்சுவலி ஒர்க் பண்ண வைக்க போகிற எல்லா விஷயமும் ஒரு பேக் போனாக ஒர்க் பண்ண போகிறது பேக் எண்ட். இந்த பேக் எண்ட் தான் கண்டாக்ட் பண்ண போகுது டேட்டாபேஸோட, அவர்கிட்ட கம்யூனிகேஷன் ஏற்படுத்த போகுது. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிற ஐடியாவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் கதைச்சிருப்போம், ரைட்? ஸோ அதன்படி வெப் அப்ளிகேஷன்ன்றது ஒரு பக்கம் நாம இந்த 2 monthsல படிப்போம். நான் பிளான் பண்ணியிருந்த மாதிரி மே மாதம் ஜூன் மாதம். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன்ன்ற கன்செப்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுல கரெக்ட் லெவல் வரைக்கும் நான் கொண்டு போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆகுது நம்ம கொண்டு போவோம். அதன்படி உங்களுக்கு வீடியோஸ், மெட்டீரியல்ஸ், அசைன்மெண்ட்ஸ்கள் எல்லாமே உங்களுக்கு தருவேன் நான் சொல்லியிருப்பேன், ரைட்? ஸோ நான் முதலே சொல்றதான் திருப்பியும் சொல்றேன், பட்ச் 3 ஆக்கள் ஏதாவது கிளாஸஸ் விடுபட்டு நீங்க இப்போ ஒரு அரைகுறை மைண்டில் இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட்ச் 4 ஆக்களுக்கு இன்றைக்கு தொடங்குதுன்ற நினைப்போட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, அதான் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ லேர்ன் பண்ணக்கூடிய இந்த விஷயத்துல நீங்க அடிக்கடி நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன், ஏஐ யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நீங்க படிக்கும் போது புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணும் பொழுது, அதை பற்றி லேர்ன் பண்ணும் பொழுது தயவு செய்து ஏஐ உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய ஹோம்ஒர்க்குகளை, உங்களுடைய ப்ராஜெக்டுகளை செய்யறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வேலை செய்ய வழிகிட்ட பிறகு, இண்டஸ்ட்ரிக்கு போன பிறகு உங்களுடைய ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுங்க, ஆஃப்கோர்ஸ் அது ஓகே. பட் இப்ப லேர்னிங் கர்வ்ல இருக்கிற உங்களுக்கு ஏஐ உங்களுடைய அறிவை பிளண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ கொஞ்சம் மங்க வச்சு சாரி சாரி ஃபார் த இன்டரப்ஷன், ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த கிரெட் அப்ளிகேஷன் நீங்க செய்யும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு கிரெட் லெவலுக்காவது நீங்க செய்ய தெரிஞ்சிருக்கணும். பார்க்காமல தெரியாம உங்களோட பார்க்காமல நீங்க ஒரு ஹெல்ப்புமே இல்லாம நீங்களா செய்ய வலிக்கிட்டீங்கன்னா பிறகு நீங்க என்னன்னா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, எந்த அசிஸ்டன்டும் எடுத்துக்கொள்ளுங்க, பார்த்து செய்யுங்க, ஹெல்ப் எடுங்க, பிரச்சனை இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு கிரெட் கூட உங்களுக்கு செய்ய முடியல ஒன் ஓன், லைக் உங்களால செய்ய முடியலன்னு சொன்னா நீங்க கோட் டெவலப்மெண்ட்டுக்குள்ள உங்களால ஒரு ப்ரொடக்டிவிட்டியா ஒரு டாஸ்கை செய்ய முடியும். சொல்லப்போனா பேசிக்கா தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஏஐ இருந்தா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை ஈஸியா உருவாக்க முடியும். அதான் என்னுடைய ஒரு ஒரு ஐடியா. லைக் எதுவுமே தெரியாத ஒரு ஆள் அதே ஏஐ வச்சு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குற டைம்ல எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் ஈஸியா அதே டைம்ல அதே ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் 2-3 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிட்டு போகலாம், கிரியேட் பண்ணிட்டு போகலாம். இதுதான் விஷயம். ஸோ அதுக்காகவாச்சும் இனக்கட்டு நீங்களா கொஞ்சம் படிக்க வலிக்கிறீங்க இந்த 2 மாசத்துக்கு. என்னுடைய ஐடியாலஜி அப்படின்னு சொன்னா, லைக் நீங்க ஒரு 3 years அட்லீஸ்ட் ஒரு நீங்க ஹெச்என்டி படிக்கிறாக்களா இருக்கட்டும் அல்லது டிகிரி படிக்கிறாக்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஒரு 3 years ஆகுது நீங்க அட்லீஸ்ட் டிகிரி, டிப்ளமா, ஹையர் டிப்ளமா என்ற பேர்ல ஏதோ ஒரு ஆக்கள் நீங்க அகாடமிக்காக மினிமம் கொடுக்குறீங்க, மினிமம். பட் நீங்க என்ன 3 year படிச்சாலும், நானே சொல்றேன் 3 year படிச்சாலும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகுறதுக்கான டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ல அதுக்குரிய நாலேஜை வளர்த்துக் கொள்வது உங்களுக்கு 3 மாசம் தான். ஆக்சுவலி அப்ப என்ன சொல்ல வரணும்னு சொன்னா, 3 மாசத்துல வளர்த்து கொள்ளக்கூடிய அறிவை தான் நீங்க 3 வருஷத்துல போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அப்பயும் அதை அச்சீவ் பண்ணீங்களான்னு கேட்டா என்ன பண்றீங்க? இல்ல, நீங்க அகாடமிக்கலா பாஸ் பண்ணணும், எக்ஸாம் முடிக்கணும், ப்ரொஜெக்டை முடிக்கணும், ஐவாவை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸ்கில்ல வளர்த்துக்கொள்றது ஜஸ்ட் ஒரு 3 மாசம் தான். ஒரு 3 மாசம் ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ணீங்கன்னா, இன்னொரு 6 மாசம் எங்கேயாவது போய் ஒரு இன்டர்ன்ஷிப் செஞ்சீங்கன்னா 1 year இட்ஸ் இனஃப் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறுறதுக்கு, லைக் வித்தவுட் அ டிகிரி. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலா நான் பார்த்த விஷயம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதற்காக உங்களை என்ன சொல்றது, இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருங்க, ரைட்? ஸோ அப்போ மேர்ன் கான்செப்ட்ல நான் என்னென்ன சிலபஸ் வரும்னு சொல்லியிருப்பேன், திருப்பியும் நான் சொல்றேன். நோ தட். ஸோ இட் வாஸ் அ லாங் கேப். ஸோ நான் திருப்பி எல்லாத்தையும் கதைக்க வேண்டியிருக்கு. யூ நோ தட் சில பேருக்கு ஓகே, சில பேருக்கு உண்மை 2 தான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஆல்ரெடி கதைச்ச விஷயத்த நான் இன்றைக்கு திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். ஏன்டா இப்போ கதைச்சா நாளைக்கு நான் திருப்பி 1 by 1 நான் வர உங்களுக்கு ஓகே இருக்கு. என்வாயர்மெண்ட் செட்டப் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டு நம்புறேன். பட் பார்ப்போம், சிம்பிள் ஆப் ஒன்று ரெடி பண்ணுறது வரைக்கும் நான் சொன்னேன். ஆனால் சொல்லியிருப்பேன் நான் அந்த டெம்ப்ளேட்டோட கொண்டு வரது எப்படின்ற வேரியன்ஸ் எல்லாம் கைப்பண்ணு, ரைட்? ஸோ அப்போ மேர்ன் என்ற விஷயத்துல அடுத்ததான் நாங்கள்
கதைக்க போற இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி என்னென்ன சிலபஸ். ஸோ முதலாவது ஒரு வெப் சம்பந்தமா உங்களுக்கு சில கன்செப்ட்கள் தெரிஞ்சுக்கணும். வெப் என்றா என்ன, www.வேர்ல்டு வைட் வெப் என்றா என்ன, கிளைண்ட் என்றா என்ன, சர்வர் என்றா என்ன, இந்த பேசிக் விஷயங்கள் எல்லா கிளாஸஸ்லயும், எல்லா விதமான கோடிங் கிளாஸஸ்லயும் நான் கதைச்சிருக்கேன். நீங்க அகாடமியில் இருக்கிற எந்த பப்ளிக்கா இருக்கக்கூடிய எல்லா சேனல் வீடியோஸ்லயும் பார்த்தாலும் எங்கேயாவது இந்த வெப் டெவலப்மெண்ட் சம்பந்தமா கதைக்க வேண்டிய எல்லா டாபிக்லயும் நான் இதுகளை வெட்டி கதைச்சிருப்பேன். கிளைண்ட் என்றா என்ன, சர்வர் என்றா என்ன. ஸோ ஆக்சுவலி ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். ஸோ இப்போத்தைய டைம்ல, இந்த கரண்ட் மூமெண்ட்ல, லைக் நீங்க வந்து ஒரு பிசினஸை வந்து கட்டாயம் ஆன்லைன்ல வச்சிருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கீங்க நீங்க, ரைட்? ஏன்னா இன்னோட டு அச்சீவ் ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட், ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஒரு நம்பர் ஆஃப் ஏரியா, இந்த செக்டர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் உங்களோட பிசினஸ் ஆன்லைன்ல இருக்கணும். த்ரூ எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா, த்ரூ எனி வெப்சைட்ஸ், வெப் பேஜஸ், லைக் ஏதோ ஒரு வழியில கட்டாயம் உங்களோட வந்து ஆன்லைனுக்கு வந்துடும். ஏன்? in order to make that site like visible to all the people, like all your niche markets. ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னால், ஒரு ப்ராடக்டை நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் ஆன்லைன் இன்டர்நெட் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் அ வேர்ல்டு வைட் வெப் திங், ரைட்? ஸோ வேர்ல்டு வைட் வெப் திங், இன்டர்நெட் ஒரு சர்வீஸ். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு மெஷினில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு வைக்க போறீங்க. ஆக்சுவலி அதை சர்வர்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்வருக்கு எல்லாரும் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. ஆக்சுவலி ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. அந்த ரிக்வெஸ்ட் அனுப்புமா இது ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ஸோ அந்த ஆள் தான் யாரு? கிளைண்ட். இந்த கிளைண்ட் தான் ரிக்வெஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு காட்டப்படுது வெப் ப்ரௌசர்லயோ இது சம்திங். ஸோ அப்போ இந்த செயற்பாட்டுக்கு அமைவா நீங்க ஒரு கிளைண்ட் சர்வர் எப்படி ஒர்க் பண்ணுது இன்டர்நெட்ல, இன்டர்நெட்ன்றது ஆக்சுவலி இந்த கன்செப்ட் தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அதுல ஃப்ரண்ட் எண்ட் அப்புறம் என்ன, பேக் எண்ட் என்ன, அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் போதும் இன்னொரு அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பாய்க்கிற ஏபிஐ கன்செப்டுகள், தென் அதை ஹோஸ்ட் பண்ற விஷயங்கள், டெவோப்ஸ், டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ், இந்த விஷயங்கள் சம்பந்தமா தான் நாம மேனுக்குள்ள வரோம். ஸோ இதன்படி உங்களுக்கு உண்மையிலேயே ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிஸ், அதாவது நாளைக்கு நாம ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்க படிப்போம். ஸோ ஆக்சுவலி அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் வேர்ஷன்ஸ் என்னென்ன, இஎஸ் லிங்க்ஸ் கன்செப்டுகள், இஎஸ் பிளஸ் கன்செப்டுகள், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி அப்டேட் ஆயிருக்குன்றதுலாம். தென் ஒரு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் சேர்ந்த மாதிரி ஒரு ஆப்பை, சும்மா ஒரு வெப் ஆப் உண்டு, சும்மா சிம்பிளா ஒரு கால்குலேட்டர் மாதிரி, அந்த மாதிரி விஷயம். தென் அதுக்கு பிறகு தான் நோட் ஜேஸுக்கு நாம போவோம். நோட் ஜேஸ் நம்ம ஒரு 2 வீக்ஸ் ஃபுல்லாக படிப்போம். ஸோ நோட் ஜேஎஸ் பேக்ரவுண்ட். ஆனால் நான் இதில் இந்த நோட் ஜேஎஸ் இந்த மொடியூல் 2, 3, 4 இந்த கன்செப்ட் அவ்வளோத்தையும் பின்னுக்கு போட்டுட்டேன். இதில் நான் கதைச்சிருப்பேன். ஸோ நாம படிக்க போகிறது ஃப்ரண்ட் எண்ட்ல தான், அதாவது ரியாக்ட்ல தான் தொடங்கும். ரியாக்ட்ல தெரியும் பேக் எண்டுக்கு போகும், ரைட்? ஸோ எல்லாருக்கும் தெரியும் பட்ச் 3 நான் சொல்லியிருப்பேன். பட்ச் 4க்கும் நான் போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ரைட்? அப்போ ரியாக்ட்ல ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்ட் ஜேஎஸ் எப்படி ரன் ஆகுது, அதில் கம்போனன்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், ஏபிஐ கன்செப்ட், இதெல்லாம் கதைச்சு தென் பேக் எண்டுக்கு நோட் ஜேஎஸ்க்கு வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் எங்களுடைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஒரு கரெக்ட் அப்ளிகேஷனா சிலபஸ்ல முடியும், ரைட்? இதைத்தான் நாம படிக்க போறோம் மேன் என்ற விஷயத்துல, ரைட்? இப்ப உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்பத்திய இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன லாங்குவேஜ் படிச்சா உண்மையிலேயே நல்ல அப்படின்னு கேட்டா, கணக்கு பேர் அதை கேட்டு வச்சிருக்கீங்க, மெசேஜ்ல போட்டு வச்சிருக்கீங்க. நான் எல்லாருக்கும் சொல்றதுதான், உண்மையிலேயே உனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீ எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு லாங்குவேஜை புரிஞ்சுட்டா பைத்தான படி அல்லது ஜாவா ஸ்கிரிப்ட படி. இது ரெண்டுமே ஒன்று கொண்டு சளைச்சதில்லை, ரெண்டுமே நல்லதுதான், ரைட்? இல்ல எனக்கு டபிள்யூபி சம்பந்தமா, எம்பிசி சம்பந்தமா, ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல லாங்குவேஜ் ஒன்று எனக்கு தெரியணும், பேசிக்ல இருந்து எல்லாமே கிளியரா புரியணும், பேக் அண்ட் இன்ஜினியரா நான் வரப்போறேனா அப்படின்னா ஜாவாவை படிங்க. அஃப்கோர்ஸ் அது பிறகு நோட்ல தான் போய் முடியும், நோட் ஜேஸ்ல, ரைட்? ஜாவாண்ட ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஆக்சுவலி ஸ்ப்ரிங் போர்ட், ரைட்? இதை படிங்க. இல்ல விண்டோஸ் அப்ளிகேஷன், விண்டோஸ் பேஸ்ட் கன்செப்டுகள், ஸ்டாண்ட் அலோன், டெஸ்க்டாப், மொபைல், அதுகள் இது ரெண்டு எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு ஆள் தான் விஎஸ் கன்செப்ட்ல வரக்கூடியது. அஃப்கோர்ஸ் .NET, சி ஷார்ப் இருக்கு, ஏஎஸ்பி .NET இருக்கு, இதுகள் விஷயங்கள், ரைட்? ஸோ பட் பேசிக்கா நான் இப்போ வரைக்கும் சின்ன சின்ன வெப்சைட்டுகள் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் பிஹெச்பி இஸ் இனஃப். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாக்களை நீங்கள் ஏதாவது ஒன்றுல மாஸ்டர் பண்றது நல்லது. ஸோ அதன் மாதிரி தான் நான் உங்களுக்கு மேனை நான் சூஸ் பண்ணியிருப்பேன். லைக் இந்த மாதிரி விஷயங்கள், அல்லது ஆங்குலரும், ஜாவா ஸ்கிரிப்ட், ஸ்ப்ரிங் போட்டும், ஸோ இந்த மாதிரி கன்செப்டுகள் எப்படி பார்த்தாலும் நீங்க இதில் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க இதோட சேர்ந்து படிக்க வேண்டியது ஏஐ, NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரைட்? டேட்டா சயின்ஸ் கன்செப்ட் பேசிக், ரைட்? மெஷின் லேர்னிங், இந்த மாதிரியான கன்செப்டுகளையும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்றது பெட்டர். உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, ஸ்டேபிளான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபீல்டுக்குள்ள நீங்க ஒரு வரப்போற ஒரு 5 வருஷத்துக்கு இருக்க போறீங்கன்னா கட்டாயம் ஏஐ டாபிக்ஸோட சேர்த்து உங்களோட லாங்குவேஜ் படிக்க பாருங்க. சாட் போட்டுகள், கேம்ஸ்கள் உருவாக்குற ஐடியாக்களை வளர்த்து கொள்ள பாருங்க, ரைட்? ஸோ அப்போ ஏஐஸோட இன்டகிரேட் பண்ற ஏபிஐ கன்செப்டுகள் எடுத்துக்கொள்ள பாருங்க. இதுகள் எல்லாம் முக்கியம். அதே நேரம் மொபைல் அப்ளிகேஷன்ஸையும் தெரிஞ்சு கொள்ள பாருங்க.
மொபைல் இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா நீங்க இனி உங்களோட மார்க்கெட்டை பிடிச்சி கொஞ்சம் டிமாண்ட் ஃபுல்லா வரப்போற ஒரு 5 வருஷத்துக்கு வச்சிருக்க போறீங்கன்னு சொன்னா இதுல தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சும்மா ஒரு லாங்குவேஜ் பிடிச்சிட்டு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வரப்போறேன், ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கல, நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ரைட். ஸோ ஆக்சுவலி உங்களுடைய ஹெச்என்டி இப்போ நீங்க ஹெச்என்டி ஒரு சிலபஸ் எடுத்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் ஃபிளட்டர் இருக்கு, கணக்கு லாங்குவேஜஸ் நல்லா இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா என்னதான் சொன்னாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வருஷத்தை உங்களுக்குன்னு நீங்க எஃபோர்ட்டை போட்டு ரெடி ஆகாத வரைக்கும், ஒரு கோஸ்ட் மூட்ல நீங்க இருந்து ரெடி ஆகாத வரைக்கும் நீங்க என்ன படிச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ரைட். ஸோ நோட் ஜேஎஸ், எக்ஸ்போ ஜேஎஸ், இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்டுகள், ஜேஎஸ்என் ஃபைல் இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இதன்படி தான் நாம 3 விஷயம் செய்யணும். முதலாவது நோட் எல்டிஎஸ் வெர்ஷனை டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன், காட்டியிருப்பேன் போன முறை. பார்க்காதாக்கள் வீடியோ பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், வேணுமெண்டா இன்றைக்கு நான் ஷேர் பண்றேன், போய் அது ஒரு பார்த்து எல்டிஎஸ் வெர்ஷன் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி என்பிஎம்ல அதை செக் பண்ணி நோட் பேக்கேஜ் மேனேஜரை செக் பண்ணி விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணிட்டு கோட் எடிட்டுக்கு போய் என்ன செய்யணும், என்னென்ன எக்ஸ்டென்ஷன்கள் போடணும், இஎஸ் லிண்ட், மைக்ரோசாஃப்டோட ப்ரிட்டியர் அண்ட் பாத் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த எக்ஸ்டென்ஷன்களை இன்ஸ்டால் பண்ணிக்க சொன்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌசர் வேணும் நீங்க ரன் பண்ணி பார்க்கறதுக்கு. என்ன இந்த விஷயத்தையும் என்வாரன்மெண்ட் செட்டப் பண்ற பேர்ல கடைசி கிளாஸ்ல கதைச்சிருப்பேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தா அதை ஒருக்கா போய் பார்த்து அதையும் செக் பண்ணி ரன் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதன்படிதான் நாம எப்படி படிக்க போறோம், என்ன விஷயம் நான் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ஃப்ரண்ட் எண்ட், ரியாக்டோட நாம தொடங்க போறோம் அடுத்த கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி விட்டுருப்பேன். ரைட். ஸோ அதைத்தான் நாம நாளையில இருந்து படிக்க போறோம். ரைட். எப்படி கம்போனன்ட்ஸ்கள், ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ் எப்படி உருவாக்குறது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு HTML இமேஜ், ஃபோம், இன்புட் அப்படின்ட்டு ஆல்ரெடி என்ன சொல்றது ஒரு கொஞ்சம் டக்குகள் இருக்கு. ஏன் அந்த டக்கை கொடுத்தா ஒரு எலிமெண்ட் வரப்போகுது, நாம என்ன செய்ய போறோம் ரியாக்ட்ல அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நாம உருவாக்க போறோம். இந்த கம்போனண்ட் நாம உருவாக்க போறோம், அதை நாம எங்கேயும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. ரீயூசபிள் கம்போனண்ட் அதை மாற்ற போறோம், அதுக்கு ப்ராப்ஸ் கொடுக்க போறோம், அதை அதுல யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் என்ற ஹூக்ஸ்கள் பயன்படுத்த போறோம். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் பேஜை கிரியேட் பண்ணி அந்த பேஜை பேக் எண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கான APIs செய்ய போறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம எங்களோட ரோட் மேப்ல கொண்டு வந்திருக்கோம். ரைட். அதன்படி ஒரு சின்ன ப்ராஜெக்ட், சிம்பிள் ப்ராஜெக்ட், எம்டி ப்ராஜெக்ட், வெறுமனே ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரியாக்ட் ஜேஸ்ல ஒரு எம்டி ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது என்ன செய்யணும் என்றதை மட்டும் நான் கதைச்சு முடிச்சிருப்பேன். ரைட். ஸோ இதுதான் இதுவரைக்கும் நடந்த விஷயம். பட்ச் 3ல பேக்கெண்ட் நடந்திருந்தாலும் பட்ச் 3 ஆக்கள் பட்ச் 4க்குள்ள இருக்கிறீங்க. பட்ச் 4 ஆக்களுக்கு இவ்வளவு தான் நடந்திருக்கு. இதுக்கு பிறகு போற ஒவ்வொரு கிளாஸையும் 1 by 1 கவனிச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணினால் நான் சொல்றேன் இந்த 2 மாசத்துல நீங்க ஒரு மேன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகுறதுக்கான அடிப்படையை எடுத்துக்கொள்வீங்க, ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்துக்கொள்வீங்க. மிஸ் பண்ணினீங்கன்னா பிறகு உங்களுக்கே அது ஒரு லேசினஸா மாறிடும், நீங்க செய்ய மாட்டீங்க அதுக்கு பிறகு. ரைட். ஸோ அதே மாதிரி லெவல் 4 இப்போ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தொடங்குது, நான் இந்த ப்ரொமோஷனை போடுவேன், விரும்புறாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுலேயும் அதே தான் லெவல் 1 லெவல் 2 வெப் அப்ளிகேஷன் பேசிக் நடந்தது, PHP, HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் அதுகள். இப்போ லெவல் 3ல ரியாக்ட் நேட்டிவ் போயிட்டு இருக்கு, முடிஞ்சது. லெவல் 4 ரியாக்ட் நேட்டிவோட அட்வான்ஸ் போகுது ஃபயர்பேஸோட. பிரைட், யூ நோ தட். ஃப்ளட்டர் படிப்பிக்க மாட்டீங்கன்னா ஃப்ளட்டர் கோர்ஸ் பார்ப்போம், நான் அது என்னன்னு சொல்றேன். பட் இதில் தான் விஷயங்கள் ஆல்ரெடி சொன்னதுகள் தான் அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. லைக் இதுக்கு மேல நான் திருப்பி திருப்பி இதே ரிவிஷன் கிளாஸஸ் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நாம ரியாக்டுக்குள்ள இறங்கி 1 by 1 எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவோம். நான் முதலே சொன்ன மாதிரி நான் இங்க டிசைனை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டேன், நான் விஷயத்தை தான் வழங்கப்படுத்த ட்ரை பண்ணுவேன். டிசைன் அழகா எந்த அளவுக்கு வேணும்ன்றது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது, உங்களுடைய இன்னோவேட்டிவான ஐடியா பொறுத்திருக்கு. ரைட். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. நாளைக்கு ஆல்மோஸ்ட் 7 மணிக்கு கிளாஸ் நடக்கும். இந்த செஷனுக்கான இந்த ரிவிஷன் வீடியோ நான் போடுவேன். பட் பி ரெடி ஃபார் தட். என்னது நாளைக்கு கிளாஸ்ல உங்களுடைய அடுத்த விஷயத்தை சந்திப்போம். அந்த தென் டேக் கேர், பை, ஹேவ் அ குட் நைட். ரைட். தயவு செஞ்சு படிங்கிறப்ப 2 மாசத்தை யூஸ் பண்ணிக்கொள்ள பாருங்க. ரைட். மற்றபடி இந்த கிளாஸ் இஸ் ஓவர். இந்த வீடியோ நான் as soon as possible நான் அப்லோட் பண்ணுவேன். யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கறதா இருந்தால் கேட்கலாம், அதர்வைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னா இன்றைக்கு அவ்வளவுதான். நாளிலிருந்து மிச்ச விஷயங்களை கதைக்கலாம். And then take a have a good night. You can leave right now, the class.